So hi, welcome to Breaking Even. நல்லா இருக்கீங்க சூர்யா நம்பர்ஸ். வெல்கம் டு டே 6 ஆஃப் பிக் பாஸ் சீசன் 9. ஆக்சுவலி எபிசோட் 7 டே 6 ஆக்சுவலி இன்னைக்கு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி வந்து எவிக்ட் ஆகுறாரு. நான் முதல்லயே சொன்னது தான் யார் எவிக்ட் ஆகுறான்னு சொல்லி. அப்துல் உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு நினைக்கிறேன். பிரவீன் காந்தி தான் எவிக்டட். யார் எவிக்டட் ப்ரோ? அப்துல் ஷக்கீரா, பிரவீன் காந்தி. ஸோ இன்னைக்கான நாளைக்கான எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி தான் வந்து எவிக்ட் ஆகுறாரு. ஆக்சுவலி நான் முதலியே சொல்லிட்டேன், கலை அரசன் அப்படி இல்லைனா பிரவீன் காந்தி, இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி வந்து இந்த நாளைக்கு வந்து எவிக்ட் ஆகுறாரு. ஸோ அவர் தான் எவிக்ட் ஆகுறாரு. நம்ம அதை பற்றி பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நடந்த விஷயங்களை வந்து காமிச்சாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வியானா அண்ட் வினோத் ஒரு நாள் ஃபுல்லாக ஜெயிலில் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க வந்து வெளியே வராங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் வந்து பண்ணுறான் கண்டஸ்டன்ட் முன்னாடி. கண்டஸ்டன்ட் வந்து பேசிட்டு இருக்காங்க, கூடி பேசிட்டு இருக்காங்க, அவங்க விஷயத்தை வந்து சொல்லின்னு இருக்காங்க. கேப்டனே வந்து கேளுங்கன்னு சொல்லி அவன் வந்து கையை சவுண்டு போட்டு கத்தின்னு இருக்கான், கேட்க மாட்டேங்கிறாங்க. நடுவில் எஃப்ஜே வந்து டேபிள் நான் ஒருத்தர் இருக்கேன்னு சொல்லி ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். என்னதான் அந்த பையனுக்கு பிரச்சனைன்னு தெரியல. எனக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங் கேரக்டராக வந்து எஃப்ஜே வந்து மாறிட்டு வராரு. சீக்கிரம் எவிக்ட் பண்ணி வெளியே அமிச்சா நல்லா இருக்கும். வெரி இரிட்டேட்டிங் கேரக்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டாக சண்டை போட்டு அடிச்சுட்டு சாவானுங்க. சாட்டர்டேன்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், மனசில் எதோ வச்சுக்காதீங்க, இட்ஸ் நாட் ஃபைன் மை ஹார்ட், வெரி சாரின்னு சொல்லி எப்பவுமே வந்து சொல்கிற 8 சீசனாக தொன்று பாரம்பரியமாக நடக்கிற ஒரு விஷயம். வாரம் ஃபுல்லாக ஆட்டம் போட்டு சண்டை போட்டு அவனை வந்து வண்டையாக திட்டிட்டு லாஸ்ட் சாட்டர்டே ஃப்ரைடேல வந்து சாரி ஏதோ ஒரு கோர்ட்டில் பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்பாங்க. அதே தான் இந்த இடத்துல வந்து கமருதீன் வந்து அந்த தொன்று இருக்கிற அந்த ஃபார்முலாவை வந்து ஃபாலோ பண்றாரு. சீசன் 4ல எப்படி வந்து பாலா இருந்தாரோ அதே மாதிரி தான் வந்து கமருதீன் இருக்காரு. அவரோட ஃபார்முலா இவர் வந்து ஃபாலோ பண்றாரு. அவருக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு, இவருக்கு அது ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. பட் இது என்ன எப்படி சொல்றது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து பாலாவோட ஃபார்முலா வந்து ஃபாலோ பண்ணாரு. அவருக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆச்சு, இவருக்கு அது ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஒருத்தர் போன பாதையில நம்ம போனோம்னா அந்த பாதை ஈஸியா இருக்கும். ஆனா யாரும் நம்மளை வந்து கவனிக்க மாட்டாங்க. யார் அது வந்து அந்த பாதையை போட்டாங்களோ அவங்கள தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. இவர் அந்த பாதையில போக ட்ரை பண்றாரு. ஆனா இவருக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இட்ஸ் டோட்டலி எனக்கு வந்து கமருதீனை சுத்தமா பிடிக்கல. அவரோட கேம் வந்து அவர் ஆறல. ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட்டை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியே வந்து அவர் வந்து கேம் ஆடிட்டு இருக்காரு. இந்த சீசன்ல வீக் ஃபுல்லா சண்டை போடுறாரு, எண்டு வரும்போது சாரி கேட்கிறாரு. ஏன்னா வீக்கெண்ட்ல வச்சு செய்வாங்கன்னு சொல்லி தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேரு வந்து யாருக்கும் சரியா தெரியல. கண்டஸ்டன்ட் பேர் வந்து 20 பேர் இருக்காங்க. 20 பேர் வந்து யாருக்கும் சரியா தெரியாதனால ஒருத்தரா எஞ்சி பேர் சொல்லுங்க சொல்லி சொல்லும்போது எல்லாரும் எஞ்சி தன்னோட பேரை வந்து ஒருத்தரா சொன்னாங்க, ஏஞ்சின்னு சொன்னாங்க. ஆனா ஆதிரை வந்து பாத்தீங்கன்னா சும்மா திமிரா உட்கார்ந்துட்டு ஆதிரை சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது ஆக்சுவலி அது வந்து கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கு. ஒரு ஷோவோட ஹோஸ்ட் விஜய் சேதுபதி மாதிரி தமிழ் சினிமால டாப் 10 ஆக்டர்ஸ்ல ஒன் ஆஃப் த ஆக்டரா இருக்கிறவர், அவர் ஹோஸ்ட் பண்ற ஷோ, கமல் சார் ஹோஸ்ட் பண்ண ஒரு ஷோ, பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோல பிரைம் டைம்ல சாட்டர்டே எபிசோட்ல வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஆட்டிடியூட் காட்டுறது வந்து எந்த வகையிலையும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நான் ஷாக் ஆயிட்டேன். நான் வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் செக்மெண்டா எடுத்தாங்க. நான் வந்து உட்கார்ந்து பார்த்துன்னு இருக்கேன். எல்லாரும் வந்து அவங்களோட பேரை வந்து ஏஞ்சி சொன்னாங்க. ஓகே, ஜாலியா இருந்துச்சு. அவங்க மட்டும் வந்து ஆதிரை சார் இப்போ 4 பேர் உங்க முன்னாடி ஏஞ்சி சொன்னாங்களே, நீங்க ஏஞ்சி சொல்ல ஓகே அந்த ஆட்டிடியூட் ஏதோ வந்து ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசுறாங்க. அந்த ஆட்டிடியூட் வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல்ல வைக்கணும். ரொம்ப ஆட்டிடியூடா இருந்தோம் நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்டிடியூடே நம்ம சாப்பிட்டு போயிடும். இவ்வளவு நாள் நம்ம போட்ட எஃபோர்ட் வந்து வேஸ்டா போகும். தெரியல உண்மையிலேயே வந்து எதுக்காக ஆதிரை வந்து இப்படி ரியாக்ட் பண்ணாங்க. அந்த திமிர்த்தனம், நான் தான் பெஸ்ட், நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் கெத்துன்னு சொல்லி அந்த திமிர்த்தனம் வந்து அவங்க தலைக்கு ஏறிடுச்சு நான் நினைக்கிறேன். 1 வீக் தான் இந்த கேம் ஆகி இருக்கு, முடிஞ்சிருக்கு. 1 வீக் கூட முடியல ஆக்சுவலி. ஆனா இந்த 1 வீக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நான் தான் நம்ம தான் சொல்லி அவங்க இருக்காங்க. இந்த நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா காணாம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பார்த்து இருந்துக்கோங்க ஆதிரை. நிறைய ஃபேன்ஸ் வந்து நிறைய சப்போர்ட் வந்து வெளியே உங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த ஃபேன்ஸ் அந்த சப்போர்ட் வந்து எப்போ காலி ஆகும் சொல்லி நமக்கு தெரியாது. நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம், நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, நம்ம மற்றவங்களை எப்படி மதிக்கிறோம், நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நம்ம மேல பாசத்தை வந்து உண்டாக்கும். நீங்க இப்படி பண்றதுனால மற்றவங்களுக்கு உங்க மேல வெறுப்பு தான் வந்து உண்டாகுது. ஸோ அது ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ சேது நான் வந்து பாத்தீங்கன்னா ஆதிரையை ஃபுல்லா ரோஸ்ட் பண்ணி தள்ளினாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் டு த ஷோ? இந்த வீட்டுக்காக அவர் கேட்கல, இந்த ஷோக்காக நீங்க என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி சேதுலா வந்து கேட்கிறாரு. ஸோ சரி நான் வந்து கேட்கும்போது ஹவுஸ்மேட் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் என் கேம் ஆடினேன், நான் வந்து டாஸ்க்கை பண்ணேன், அந்த வீட்டுக்காக என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணேன்னு நான் கேட்கல, இந்த ஷோக்காக
என்ன கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணீங்க அந்த மாதிரி வந்து கேட்குறேன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. சார் அந்த டைமில் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணுவார். சரி, கமல் சார் வந்து கண்டஸ்டண்ட்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவார். ஆனால் சேது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணுறாரு. ஷோ வீடு இல்லை ஷோ வீடு. எனக்கு வந்து அந்த டைமில் அது பார்க்கும்போது எனக்கு புரியலை. பட் இப்போ எனக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு ஆன்சர் வந்து தோணுது. லைக் சார், இந்த வீடை தான் நான் ஷோவாக பார்க்குறேன். இந்த வீட்டுக்கு நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறேனோ, என்ன நான் வந்து என்னோட எஃபோர்ட்டை போடுறேனோ, அது அப்படியே வந்து ஷோவில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கே நான் இந்த வீட்டில் என்டர்டெயின்மெண்ட்டாக நடந்துக்கிட்டா தான் நான் வந்து ஷோவில் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க முடியும், ஆடியன்ஸை வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்க முடியும். ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட்டாக நான் வச்சுக்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஷோ வந்து ஆடியன்ஸ் மத்தியில் நிறைய ரீச் ஆகும், நிறைய பேருக்கு அது பிடிக்கும்னு சொல்லி ஒருத்தர் கூட வந்து ஏஞ்சி நின்று இந்த பதில் சொல்லலை. இந்த பதில் சொல்லியிருந்தால் செம்மகத்தான் இருந்திருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணுறாரு, ஆடியன்ஸும் கன்ஃபியூஸ் பண்ணுறாரு. அவர் கண்டஸ்டன்ட் ஈஸியாக சொல்லியிருக்கலாம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோவும் வீடும் நான் வேறு வேறையாக பார்க்கல சார், நான் ரெண்டுமே ஒன்று தான் பார்க்குறேன். இந்த வீட்டில் நான் பண்ணுற எல்லா விஷயமும் வந்து ஷோவில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் வீட்டில் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் தான் ஷோ வந்து ஓடும், ஷோ வந்து ஹிட் ஆகும், மக்கள் மத்தியில் வந்து நான் ரீச் ஆவேன். ஸோ நான் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கலாம். பட் ரொம்ப வீக்கான கண்டஸ்டண்டாக இருக்காங்க. அரோராலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டான்ஸ் ஆடினேன், பாட்டு பாடினேன், இது பண்ணேன், அவ்வளோதான் சார். சீரியஸ்லி கைஸ், இந்த மாதிரி சான்ஸ்லாம் எனக்கு கிடைக்காதா? நான் வந்து இந்த மாதிரி சான்ஸ் இப்போ வந்து நான் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போக மாட்டேன்னா சொல்லி ஏங்காத நாட்கள் கிடையாது. இவங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. இந்த கிடைச்ச ஒரு விஷயத்த அவங்க யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. 5-6 இன்டர்வியூ தாண்டி வந்திருக்காங்க, 5-6 ஆடிஷன் தாண்டி வந்திருக்காங்க, சைக்காலஜி தாண்டி வந்திருக்காங்கன்னா, சைக்காலஜியை தாண்டி வந்திருக்காங்கன்னா எப்படி வந்து நந்தினி வந்து வெளியே போகிறாங்க? ஏன் சைக்காலஜிஸ்ட் வந்து அவங்க எக்ஸாமின் பண்ணும்போது இவங்க அன்ஸ்டேபிளாக இருக்காங்கன்னு சொல்லி தெரியாதா? பிக் பாஸ் டீமுக்கு தெரியாதா? இல்லை அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாதா? இப்போ யாருக்குங்க லாஸு? ஒரு வாரம் வந்து ஒரு கண்டஸ்டண்டால இருக்க முடியல, நான் போகிறேன்னு சொல்லி பாதி ஷோவை வந்து குவிட் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு ஆடியன்ஸ் நாங்கள் வந்து பாதி ஷோவில் ஏஞ்சி போனோம்னா எங்களால் வந்து ஏஞ்சி போக முடியல கிடையாது. நீங்கள் வந்து இருந்துட்டீங்க, பிளாக்ல இருக்கு, யார் மூஞ்சும் தெரியவே தெரியாது. ஸ்டில் எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோவை விட்டு பாதியில் ஏஞ்சி போக முடியாது. ஆனால் கண்டஸ்டன்ட் வந்து ஈஸியாக வந்து ஏஞ்சி வந்து வெளியே போயிடலாம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இன்டர்வியூ எடுக்கல, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் எங்களுக்கு வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ், நீங்கள் இருந்துதான் ஆகணும்னு சொல்லி. ஆனால் கண்டஸ்டன்ட்க்கு நீங்கள் போகலாம், நீங்கள் அன்ஸ்டேபிளாக இருக்கீங்க, நீங்கள் போகலாம். இது வந்து 5 ஆடியன்ஸ் இருக்க 5 ஆடிஷன் எடுத்தாங்களா? அப்போ தெரியாதா? சைக்காலஜி டெஸ்ட் எடுத்தாங்களா? அப்போ தெரியாதா? அவங்களுக்கு வேணா விட்டுருவீங்க, எங்களை மட்டும் பிடிச்சி அடிச்சு வைப்பீங்க ஒரு பொந்து கோழி மாதிரி. எனக்கு உண்மையிலேயே வெறுப்பாயிடுச்சு இன்னைக்கு போயிட்டு. ஸோ ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்து பார்த்து தான் நாங்கள் சூஸ் பண்ணுறோம், 5-6 ஆடிஷன் போய் தான் நாங்கள் சூஸ் பண்ணுறோம்னு சொல்லி வாரம் வந்து கிளிப்புள்ளைக்கு சொல்கிற மாதிரி ஸ்பூன் ஃபீடிங் பண்ணிருக்காரு. ஏன் சார் நீங்கள் 5-6 ஆடிஷன் தாண்டி கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா எப்படி சார் வினோத் வந்தார், எப்படி சார் அரோரா வந்தாங்க? எனக்கு புரியலையே எப்படி அவங்களாம் வந்தாங்க. பிரவீன் காந்தி சார் எப்படி சார் வந்தார், எப்படி வந்து அவர்லாம் வந்து நீங்கள் உள்ள விட்டீங்கன்னு புரியல. சீரியஸ்லி எனக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா ஒரு கேள்வி கேட்குறாரு, ஒரு கேள்விக்கு வந்து ஒரு ப்ராப்பராக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்து பதில் சொல்ல முடியல கண்டஸ்டண்டால். அவர் வந்து பதில் சொல்ல கொஞ்சம் விட மாட்டேங்கிறாரு, அவரே பேசின்னு இருக்காரு, அதெல்லாம் இருக்குது. பட் ஸ்டில் கண்டஸ்டன்ட் ஒழுங்காக பதில் சொன்னால் அது கொஞ்சம் நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்கும். அவங்க சுற்றிகிட்டே இருக்கிறது, கரெக்டாக பாயிண்ட்க்கு வராமல் இருக்கிறது, கொஸ்டினை வந்து புரிஞ்சிக்காம ஆன்சர் சரியாக தராமல் இருக்கிறது. ஆக்சுவலி அவர் வந்து கண்டஸ்டண்ட்டை கன்ஃபியூஸ் பண்ணோம், பட் ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்குறாரு. சார் இது தெரியல, பட் ஆனால் இவ்வளோ பெரிய சான்ஸ் வந்து அரோராவுக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளோ பெரிய சான்ஸ் யாருக்கும் கிடைக்காத சான்ஸுங்க இது. நந்தினியை விட்டுருங்க, நான் வந்து அவங்கள லிஸ்ட்லேயே சேர்த்துக்கல. அவங்க வந்து ஒரு ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட். அரோராவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பயங்கர ஃபேன் பேஸ்லாம் வச்சிருக்காங்க. இப்போ ஹரின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்கான் பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து ஆர்மி வச்சு சுற்றின்னு இருக்கான். அரோரா பற்றி ஏதாவது சொன்னாலும் கொலகாண்டாயிடுவான். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் வந்து 499 rupees கொடுத்து அவன் வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணி வச்சிருக்கான். அப்படிலாம் வந்து ஒருத்தர் இருக்கான். இப்போது அந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ்க்கு என்ன கான்ட்ரிபியூஷன் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, என்ன இந்த வீட்டில் வந்து நீங்கள் பண்ணீங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே அவங்க பண்ணலை. சும்மா வந்து ஜாலியாக வந்து சுற்றின்னு இருக்காங்க, ஏதோ ஹாலிடேக்கு வந்த மாதிரி இருக்காங்க. ஒரு கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல, ஒரு கொஸ்டினுக்கு அவங்களால ஆன்சர் பண்ண முடியல, ரெண்டுமே ஒன்று தான். பட் தெரில எப்படி சொல்கிறது. அது இட்ஸ் கம்ப்ளீட்லி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா ஹஸ்பண்டும் ஒன்று ஒன்றா சொன்னாங்க, ஒளரி கொட்டினாங்க. கண்டஸ்டன்ட்க்கு கொஸ்டின் புரியல, எங்களுக்கு ஆன்சரே புரியல, எங்களுக்கும் கொஸ்டின் ஆன்சர் ரெண்டுமே புரியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பெண்களுக்கு குறிப்பா நான் சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஃபெமினிஸ்டாக வந்து இந்த இடத்துல சரி நான் வந்து மாறினார். நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன், பெண்களுக்கு குறிப்பாக வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் வீட்டில் தான் இருக்கணும், நீங்கள் சமையல் கட்டில் தான் இருக்கணும், நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சரி நான் வந்து
அதை எப்படி நீங்க குறிப்பா பெண்களுக்கு மட்டும் சொல்லலாம், நீங்க எதுக்கு பெண்களுக்கு மட்டும் இது சொல்லலாம் சொல்லி அவர் கேட்கறதுல வந்து ஒரு நியாயம் இருக்கு. பிரவீன் காந்தி சார் வந்து கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. நீங்க அந்த எபிசோட இன்னொரு வாட்டி கூட எடுத்து பாருங்க. பிரவீன் காந்தி சார் என்ன சொன்னார் சொல்லி, கான்ஃபிடன்ஸ் இந்த வீட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து நான் கான்ஃபிடன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், யங்ஸ்டர்ஸ்க்கு அது ரீச் ஆயிருக்கு, குறிப்பா பெண்களுக்கு வந்து அது ரீச் ஆயிருக்குன்னு சொல்லி அதுதான் வந்து அவர் சொன்னாரு. பெண்கள் வந்து கான்ஃபிடன்ஸா இருக்கணும், நம்ம வந்து முடங்கி இருக்கக்கூடாது, யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது, நம்ம வந்து கான்ஃபிடன்ஸா இருக்கணும்னு சொல்லி அது வந்து குறிப்பா பெண்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல குறிப்பா பெண்களுக்கு இங்க பெண்கள் ஆண்கள் சொல்லி எங்க வந்து புரியலையே. சில பெண்கள் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருக்காங்க, கொஞ்சம் பயம் சமூக இருந்தாங்கன்னா அப்படி இருக்காதீங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க, உங்க மேல நம்பிக்கை வைங்கன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தானே இது. இந்த பாசிட்டிவ் இந்த பாசிட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எதுக்கு குழப்பி இது வந்து எங்கேயோ ஒரு ஆங்கிள் கொண்டு போய் அங்க இருக்கிற பொண்ணுங்க கிட்ட கேட்டு இது எதை குறிப்பா பெண்கள் கிட்ட சொல்றாங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கறாங்க. அவங்களுக்கு வந்து புரியவே இல்லை. இது எனக்கு சீரியஸா கைஸ் 24 பேர் வந்து இந்த எபிசோட் வந்து பார்த்துன்னு இருக்கீங்க லைவ்ல. பிரவீன் காந்தி சார் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, இந்த வீட்டில் வந்து நான் கான்ட்ரிபியூஷன் பண்ணது வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து நிறைய நான் சொல்லி கொடுத்துருக்கேன் யங்ஸ்டர்ஸ்க்கு, குறிப்பா பெண்களுக்குன்னு சொல்லி சொன்னாரு. இதுல என்ன விஷயம் வந்து ஆக்சுவலி தப்பா இருக்கு, எனக்கு வந்து ஒரு ஆடியன்ஸா ஒரு ரிவ்யூவரா இந்த இடத்துல வந்து நான் உட்கார்ந்து பார்க்கும்போது எனக்கு வந்து எந்த விஷயமும் தப்பா தெரியல. எனக்கு உண்மையிலேயே வந்து எந்த விஷயமும் தப்பா தெரியல. கான்ஃபிடென்ட்டா இருங்கன்னு சொல்லி பெண்களுக்கு குறிப்பா சொல்ல ஆசைப்படுறேன்னு சொல்லி சொல்றாரு. பெண்கள் கான்ஃபிடென்ட்டா இருங்கன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் இங்க இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அது என்ன குறிப்பா பெண்களுக்கு, அது என்ன குறிப்பா பெண்கள், இங்க நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அவர் வந்து ஏதாச்சும் வேற மாதிரி சொல்லியிருந்தாருன்னா இந்த கேள்வி கேட்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு, ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கு. ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது ஒரு பாசிட்டிவா வந்து அவர் சொல்றாரு, ஒரு பாசிட்டிவா வந்து அவர் சொல்றாரு. அந்த பாசிட்டிவ் விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ட்விஸ்ட் பண்ணி ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா வந்து மாத்துறாரு. இது எந்த வகையில சரின்னு எனக்கு தெரியல. அவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபெமினிஸ்டா காட்டிக்க விரும்புறாரா, அது அவரோட மென்டாலிட்டி, எனக்கு அது புரியல. பட் ஆனா அவர் வந்து கொஞ்சம் ஃபெமினிஸ்டா காட்டிக்க விரும்புறாரு நான் நினைக்கிறேன். ஆண்கள் பெண்கள் சமூகம், நான் வந்து அது மேலே கீழேன்னு சொல்லி நான் சொல்லலை. பட் ஒரு கான்ஃபிடன்ஸா வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கணும்னு சொல்லி பொதுவாக சொல்லிட்டாரு. சில பெண்கள் வந்து கிராமத்து சைட்லயோ இல்லை கொஞ்சம் இன்டீரியர் சைட்லயோ இருக்கிறவங்க வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருந்தாங்கன்னா கான்ஃபிடன்ஸா இருங்க, தைரியமா இருங்க, அந்த தைரியம் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பை வந்து அவர் கண்டுட்டாரு. பெண்களுக்கு சொல்லும் போது தைரியமா இருங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு என்ன தப்பு இருக்கு, என்ன ஃபெமினிஸ்ட், அது என்ன குறிப்பா பெண்களுக்குன்னு சொல்லி அவர் கேட்கறதுல என்ன ரீசன் இருக்குன்னு எனக்கு தெரியல. இது ஒன்று. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டாஸ்க்கை பத்தி வந்து பேச ஆரம்பிச்சாங்க. வாட்டர் டாஸ்க்கை வந்து பேச ஆரம்பிக்கும் போது யாரு சூப்பர்வைசரா இருக்கும்போது பெண்களுக்கு இந்த டாஸ்க் வேணாம்னு சொல்லி ஏன் சொன்னீங்க, எதுக்காக சொன்னீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபெமினிஸ்ட்டை வந்து காந்தி மேல வந்து திரிக்கிறாரு, பிரவீன் காந்தி சார் மேல. லைக் லிட்ரலி வந்து பாத்தீங்கன்னா இது தேவையில்லாத முன்னாடி பேச தேவையில்லை. இப்போ வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட், இப்போ பாய்ஸ் உடலால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அவங்களோட பாடி டைப்பே அப்படிதான், அவங்களால வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டை வந்து இழுக்க முடியும். ஸோ அது வந்து ஒரு 500 லிட்டர்ஸ் டேங்க்ஸ், 500 கிலோ இருக்காது, ஒரு 450 kgs ஆர் 400 kgs இருக்கிற ஒரு டேங்கை 2 பேர் தான் வந்து இழுக்கணும். அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே ஒல்லியா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவ்வளவு மசில் பவர் பாடி பவர் வந்து கிடையாது. ஸோ அவ்வளவு மசில் பவர் பாடி பவர் கிடையாது. ஸோ இப்போ அவங்க இழுத்தாங்கன்னா ஏதாவது வந்து அவங்க இழுக்கும் போது அவங்களுக்கு வந்து இப்போ ஏதாவது லிக்மெண்ட் டியர் ஆயிடுச்சுன்னா, ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா யாருங்க பொறுப்பு? அவங்களோட கேம் வரப்போற நாட்கள்ல அவங்களோட கேம் வந்து அதனால ஸ்பாயில் ஆகும். நீங்க லாஸ்ட் சீசன் எடுத்து பாத்தீங்கன்னா தீபக் சார் வந்து ஏதோ ஒரு டாஸ்க்ல வந்து காலில் அடிபட்டு அவரால் வந்து ஒரு 4 வாரம் வந்து விளையாடவே முடியல, சுத்தமா விளையாட முடியல அவரால். அதே மாதிரி இங்க இருக்கிற 2 பொண்ணுங்களுக்கு ஆனா யாருங்க பொறுப்பு? நெக்ஸ்ட் வரப்போற டாஸ்க்கு அவங்க எப்படிங்க விளையாடுவாங்க? அவர் சொல்ல ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது தப்பு இருக்குன்னு நான் கேட்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணல, அவர் வந்து எவிக்ட் ஆயிட்டாரு. பட் அவர் சொன்னது உடல் அளவுல வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்து கொஞ்சம் பலசாலி தான், அவங்க வந்து அதை இழுப்பாங்க, அதனால வந்து பெண்களுக்கு இது வேணா பசங்க பண்ணணும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. பட் அதுவே வந்து இந்த இழுக்கிறத தாண்டி ஏதாவது எமோஷனலா ரொம்ப மென்டல் டாஸ்க் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து போகலாம். ஏன்னா பாய்ஸை விட வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மென்டல் பவர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க வந்து மனசால ரொம்ப பலசாலி, மனசால பசங்களை விட வந்து பெண்களுக்கு வந்து பலம் அதிகம் கம்பேர்ட் டு பிசிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ், அதுவே வந்து மென்டல்ல வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ். ஸோ அந்த மென்டல் பவர் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ
ரெண்டு பேருக்கும் ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்கு. ஸோ இந்த பிசிக்கல் டாஸ்க் இருக்கிறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாய்ஸ்க்கு வந்து இது கொடுத்தாரு. பட் அது அப்படியே ட்விஸ்டாய் இது பண்ணி அது பண்ணி வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ கொண்டு போய் பிரவீன் காந்தி தான் தப்பு, அவர் சொல்றது சரியில்லை, அவர் வந்து ஒரு ரிக்ரெசிவ் மைண்டா இருக்காரு, 80s 90s 40s இருக்கிற ஒரு பெரிய தாத்தா மாதிரி அவர் வந்து ஒரு பெண்களுக்கு எதிராக இருக்காரு மாதிரி வந்து ஒரு ப்ரொஜெக்ட் வந்து பண்றாங்க. இது ஆக்சுவலி ரொம்ப தப்பா இருக்கு. ஸோ எனக்கு வந்து அது சுத்தமா பிடிக்கல. எதுக்காக ஒரு ஃபேமஸ் டைரக்டர் 3 பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்தவர் அவரோட பேரை கெடுக்கிறதுக்காக வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு அது பிடிக்கல ஆக்சுவலி. டாஸ்க் பற்றி கேட்டாங்க, அங்கேயே சுற்றி வந்தாங்க. கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் பற்றி கேட்டது வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. சிம்பிள் கொஸ்டின். கமருதீன் வந்து அவரோட பொறுப்பை வந்து பண்ணலை, போய் தூங்கிட்டாங்க. வெளியே அவங்க இருக்கணும், தண்ணி வரும்போது அதை போய் பிடிக்கணும், அது வந்து அவர் பண்ணலை. இதை வந்து சிம்பிளாக முடிச்சிருக்கலாம். பட் ஆனால் அதை சுற்றி பேசிட்டே இருக்காங்க. நடுவில் வந்து அந்த ஃபெமினிஸ்டாய் காந்தியை வந்து தேவையில்லாமல் வந்து பிடிச்சி இது பண்ணிட்டு இருந்தாங்க. இட்ஸ் டோட்டலி அன்ஃபேராக நான் பட்டுருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேதுனா வந்து கண்டஸ்டன்ட்க்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, ஆக்ஷன் கட்டுன்னு சொல்லி. இந்த ஒரு வாரத்தில் யார் வந்து அதிகமாக நடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கிளாப் போர்டை வந்து அடிக்க சொன்னாங்க. அங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாப் போர்டு அடிச்சு இவங்க வந்து ஃபேக்காக இருக்காங்க, சும்மா கேமராக்காக பண்ணுறாங்க, ஃபேம்காக பண்ணுறாங்க, லைம் லைட்காக பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாருமே வந்து விஜய் பார்வதியை வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ஸோ எனக்கும் அப்படி தான் இருக்கு. விஜய் பார்வதி வேணும்னு சொல்லி எல்லாமே கேமராக்காக பண்ணுற மாதிரி தான் ஆக்சுவலி இருக்கு. ஸோ அது வந்து டாஸ்க் கொடுத்தாங்க, நிறைய பேர் சொன்னாங்க, அது அப்படியே போச்சு. ஆக்சுவலி போர் தான், ஒன்றும் பெருசாக இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் விஜய் பார்வதி வந்து அழுதாங்க, அப்படி இல்லடி இது பண்ணலடி அது பண்ணலடின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எபிசோடே வந்து நாளைக்கு பார்க்குறேன்னு சொல்லி முடிச்சு விட்டாரு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். மோஸ்ட் ப்ராபப்லி பெருசாக ஒன்றும் இருக்காது. நான் அதை தெரில, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம், நாளைக்கான எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி சார் வந்து எவிக்ட் ஆகுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் சீசன் 9ஓட ஃபர்ஸ்ட் எவிக்ஷனில் ப்ராப்பர் மக்களால் எவிக்ட் பண்ணப்பட்ட கண்டஸ்டன்ட்னா அது வந்து பிரவீன் காந்தி. வி மிஸ் யூ சார். நீங்கள் வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள வந்திருக்கவே கூடாது. நீங்கள் சொல்லி வச்ச நீங்கள் சொன்ன பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பாயிண்ட் தான். பட் அந்த வார்த்தையை வந்து அப்படியே யூஸ் பண்ணி உங்களோட பேரை வந்து நிறைய டேமேஜ் ஆயிருக்கு. நீங்கள் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து நான் வந்து கான்ஃபிடன்ஸை வந்து இங்கே பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன், யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கேன், குறிப்பாக பெண்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு கான்ஃபிடென்ட் தைரியமாக இருக்கணும் பொண்ணுன்னு சொல்லி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அதுதான் குறிப்பிட்டு பெண்களுக்குன்னு சொல்லி சொல்றான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தேவையில்லாத ஒரு கான்வர்சேஷன், அவர் பேர் டேமேஜ் பண்றாரு. உடலால பசங்க பலசாலி, அது எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மனசால வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பலசாலி, அது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிசிக்கல் டாஸ்க் வரும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 400 கிலோ 500 லிட்டர் தண்ணி இருக்கு, 400 கிலோ அது இருக்கும். அது இழுக்கிறதுக்கு 2 பேர் தான். ஸோ யாரு வந்து பாடி பில்டர் மாதிரி மசில் பவர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அது போனாதான் நமக்கு வந்து வீட்டு ஃபுல்லா தண்ணி வரும். அந்த டாஸ்கை மைண்ட்ல வச்சுக்கிட்டு, அந்த பவரை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நமக்கு தண்ணி தேவைப்படுதுன்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது அப்படியே ட்விஸ்ட் ஆகி எங்கேயோ போயிடுச்சு. வி மிஸ் யூ சார், பிரவீன் காந்தி சார், மிஸ் யூ. நீங்க இங்க வந்திருக்கவே கூடாது. நீங்க ஒரு நல்ல மனுஷர், நல்ல ஹியூமன் பீயிங். நான் உங்களை அப்சர்வ் பண்ண வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யூ டிசர்வ் மோர் சார், நாட் திஸ். அவ்வளவுதான் என்ன சொல்ல முடியும். ஓகே, தட்ஸ் இட் கைஸ்.